Chapter 7, Exercise 7.10, question number 19 and 20. Question number 19, the curve y equal to ax power 4 plus bx squared, the ab greater than 0. இந்த வளைவரை வந்து ab வந்து greater than 0 என்ற நிலையில வளைவரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Has no horizontal tangent, is concave up, is concave down, has no points of inflection அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடைமட்ட தொலைத்தொடுகோடு பெறவில்லை, மேற்புறமாக குழிவு, கீழ்ப்புறமாக குழிவு, வளைவு மாற்ற புள்ளியை பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த கரு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு ax பவர் 4 ப்ளஸ் bx ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதை f ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். f டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும், a இன்ட்டு எக்ஸ் பவர் 4 பண்ணால் 4x³ ஒரு a இருக்கு, பிளஸ் b எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x. மறுபடியும் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆப்ஷனில் கான்கேவிட்டி பற்றி இருக்குது. அதனால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்லாம் கண்டுபிடிக்கணும்னா வளைமாற்ற புள்ளியாக கண்டுபிடிக்கணும். டபுள் டேஷ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். 3 முன்னாடி வரும். இப்போ 12ax ஸ்கொயர்டு கிடைக்கும். இதில் வந்து என்ன கிடைக்கும், ப்ளஸ் 2b மட்டும் தான் வரும். இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, ஏவும் பியும் சேம் சைன் வேறு கொடுத்துட்டாங்க. அதனால் மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எக்ஸ் ஸ்கொயர்டும் ஒரு பாசிட்டிவ். அதனால் கண்டிப்பாக இது வந்து என்னவா இருக்காது, 0 ஆக இருக்காது. இது எப்போதுமே 0 ஆகாது. அப்படிங்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லிடலாம், எக்ஸுக்கு எந்த வேல்யூ ஃபார் எவ்ரி எக்ஸின் எந்த ஒரு மதிப்புக்கும் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா, வளைவு மாற்ற புள்ளியை பெறவில்லை அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். ஹேஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த இதுக்கான சரியான விடை. ஏன்னா இது ஈக்குவல் டு 0 வந்தால் தான் வளைமாற்ற புள்ளி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா வரக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எதுவும் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுங்கிறது இந்த 19 சமுக்கான ஆன்சர். வளைமாற்ற புள்ளியை பெறவில்லை. அடுத்தது 20th சம், 20வது கொஸ்டின் வந்து என்ன கொடுக்குறாங்க, வளைமாற்ற புள்ளி கண்டுபிடிக்கணும். இப்போ தான் பார்த்தோம் வளைமாற்ற புள்ளினா f டபுள் டேஷ்னு. இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து f ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். x மைனஸ் 1 ஹோல் கியூப். 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். f டேஷ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் கியூப் பண்ணால் 3x ஸ்கொயர் மாதிரி 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். உள்ளே இருக்கிறத பண்ணால் 1 தான். எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது எக்ஸை பண்ணால் 1, மைனஸ் 1 பண்ணால் 0 ஆகிடும். அதனால் கண்டிப்பாக 1 தான். அதனால் நம்ம இதை எக்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x மாதிரி 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 உள்ளே இருக்கிறத பண்ணால் 1 தான் கிடைக்கும். அதனால் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தான் என்னது, f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ வளைமாற்ற புள்ளி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்ன கிடைக்கும் நமக்கு, 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது கிடைக்கும் ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு அப்புறம் பெரிய நம்பர் போட்டோம்னா f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகிடும், பெரிய நம்பர் போட்டோம்னா பாசிட்டிவ் ஆகிடும். சின்ன நம்பர் போட்டால் நெகட்டிவ் ஆகிடும். அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் என்னது, வளைமாற்று புள்ளி இருக்குது. அதனால் இதை எடுத்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். f ஆஃப் எக்ஸில் 1 திஸ் இம்ப்ளைஸ் f ஆஃப் 1 அப்படிங்கிறது 1 மைனஸ் 1 ஹோல் கியூப் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறது 0 கியூப் வரும். அப்போ 0 தான். அப்போ வளைமாற்று புள்ளிங்கிறது 1,0, அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுங்கிறது 1,0ங்கிறது கிடைக்குது. இது ஆப்ஷன் நம்பர் 3ல் இருக்குது. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 1,0ங்கிறது தெரியுது. ஏன்னா 1க்கு முன்னாடி பின்னாடியும் சைன் சேஞ்ச் ஆகணும். குறி மாறினா போதும். ப்ளஸ்லேருந்து மைனஸாக, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸான்னு தேவையில்லை. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறுது இங்கே. அதனால் நம்ம குறி மாறுதுன்னு சொன்னால் போதும். சைன் சேஞ்ச் ஆகுது. எக்ஸுக்கு டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான். அதனால் வளைமாற்ற புள்ளி உள்ளது. அதனால் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ வந்து 1,0 தான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர். இது சம் நம்பர் 20. இதே போல் சம் நம்பர் 19 பார்த்தோம். 19ல் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். அதில் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 ஆகலை. அதனால நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு தான் ஆன்சருங்கிறத கண்டுபிடிச்சிடும். ரெண்டுமே புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.